பாக்யாதிபதி புதனா இருக்கார் இல்லையா, தன்னுடைய பேச்சு திறமையால பல பேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா துலா ராசிக்கு உண்டு. ஸோ அப்போ பூர்வ புண்ணியம் அதே மாதிரி வந்து பாக்யாதிபதி இந்த ரெண்டும் எந்த இடத்துலையும் கெட்டு போகாமல் இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்தை வாங்கிடலாம், நல்ல திறமையாக இருக்கலாம், எல்லாமே பண்ணிடலாம். சப்போஸ் அவங்களுக்கு அது கெட்டு போச்சு அப்படின்னா, நான் என்னோட பூர்வீகம் தாங்க முக்கியம் பிடிச்சி உட்காந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க, அங்கேருந்து வெளியேறிடும். அதே மாதிரி புதன் எங்கேயும் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா அந்த காதல் பிரச்சனை, நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தன்னுடைய பேச்சு வார்த்தைகளால் சில பேரை காயப்படுத்தி பேசுறது, அதனால உறவுகளை பகச்சிக்கிறது, நாத்தனாரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி உறவுகளை வந்து நிறைய பிரச்சனை சந்திக்கிறது. நிலபுலங்கள் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எடுக்கும்போது தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். சகோதரிகளோட வந்துட்டு இணக்கமான உறவு இல்லாமல் போகிறது, இந்த புதன் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்துடும். இது இல்லைன்ற பட்சத்தில் எங்களை மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் இருக்க முடியாதுங்க. கூட்டு குடும்பத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க. எனக்கு அப்படியே எங்கள் கோயில் திருவிழா மாதிரி இருக்கும். எங்கள் கூட்டமே சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்களோட குலம் வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் சேர்ந்தாலே போதும், ஒரு கல்யாணத்தை நடத்திடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எங்களோட குடும்பம். சொல்ல சொல்ல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்களை பார்த்து பல பேர் பொறாமப்படுவாங்கன்ற அளவுக்கு பேசக்கூடிய நபர்கள்.